முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு நல்ல செய்தியையும் முக்கியமான செய்தியையும் கூறத்தான் இப்பொழுது உன் அப்பா இங்கு வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் காலம் எவ்வளவு வேகமானது என்று உனக்கு புரிகின்றதா தங்கமே? உன்னை கஷ்டப்படுத்திய, உன்னை அளவைத்த ஒரு நபருக்கு தீராத நோய் இப்பொழுது வந்துவிட்டது. அதை வெளியில் சொல்லாமல் அனைவரும் உன்னிடத்தில் மறைத்து வைத்து இருக்கின்றார்கள். நான் உன்னிடம் சொல்ல வருவதை கேள் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாக உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் முதலில் நீ மற்றவரின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் உதவி செய்ய வேண்டும். நீ மற்றவர்களின் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற உதவ வேண்டும். நீ உலகிற்கு நல்லதை வழங்கும் பொழுது பிரபஞ்சம் உனக்கு அதையே மீண்டும் வழங்கும். நீ இத்தனை நாட்களாக நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டு இருந்தாய். ஆனால் உன்னையே ஒரு நபர் ஏமாற்றி கண்ணீர் சிந்த வைத்து விட்டார். அதனால்தான் காலத்தை போல பழிவாங்க யாராலும் முடியாது என்று சொல்வார்கள். அவருக்கு இப்பொழுது தீராத நோய் வந்துவிட்டது தங்கமே. அவர் இப்பொழுது படுத்த படுக்கையில் இருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு நோய் வந்துவிட்டது. உன்னை ஏமாற்றி கண்ணீர் சிந்த வைத்தவருக்கு தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் தங்கமே. இனி கலக்கமில்லாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு. உன்னுடைய வளர்ச்சியில் மெய்யான அக்கறை கொண்டர் கண்டிக்கும் பொழுது கோபம் கொள்ளாதே. வளரும் மரத்தின் பக்க கிளைகளை வெட்டுவிடுவது அது உயரமாக நீ வளர வேண்டும் என்பதற்காகவே. உன் மீது அக்கறை உள்ளவர்கள் உன் மீது கோபம் கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை பெரியதாக நினைக்காதே தங்கமே. அவர்கள் கோபத்தில் சொல்லும் வார்த்தை கூட நியாயமானதாக இருக்கும். உன் மீது அன்பு உள்ளவர்களை மட்டும் நேசி. மற்றவதை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். கைக்கு அருகில் உள்ள முதல் கடமையை நீ செய். அடுத்த கடமை என்ன என்பது தன்னாலேயே உனக்கு புலப்படும். யாம் இருக்க உனக்கு பயமேன். ஓம் முருகா.